2026 ஐபிஎல் தொடர் தோல்விகளால வெற்றி கணக்கை தொடங்க முடியாமல் சிஎஸ்கே அணி தவித்திட்டும் இருக்காங்க. இந்த நிலையில ஏப்ரல் 11 நடக்கவுள்ள டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியிலும் முன்னாள் கேப்டன் தோனி அவர்கள் விளையாடுவது சந்தேகம் அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. இது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது 44 வயதாகும் தோனி அவர்களுக்கு காலில் தசைப்பிடிப்பு காயம் ஏற்பட்டிருக்கா. இதற்காக அவர் சென்னை அணியுடைய பிசியோதெரபிஸ்ட் மற்றும் மருத்துவ குழுவினரிடம் கண்காணிப்பு தீவிர சிகிச்சை பெற்று வராராம். தன்னுடைய குடும்பத்தினருடனும் சென்னையில தங்கியுள்ள அவர் 3 நாட்களுக்கு முன்னாடி வலைப்பயிற்சியில் ஈடுபட்டார். இருந்தாலுமே அவர் இன்னும் முழு உடல் தகுதியை எட்டவில்லையாம். அவர் காயத்தில இருந்து முழுமையாக குணமடைந்து மீண்டும் போட்டிக்கு திரும்ப மேலும் ஒரு வாரம் வரை ஆகலாம் அப்படின்னு சிஎஸ்கே அணி வட்டாரம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்களா. காயம் காரணமாக கவுகாத்தில மார்ச் 30 நடந்த போட்டியிலும் பெங்களூர்ல ஏப்ரல் 5 நடந்த போட்டியிலுமே பங்கேற்காத தோனி அவர்கள் சொந்த மண்ணில் பஞ்சாப் அணிக்கு எதிராக நடந்த போட்டியிலுமே அவர் களமிறங்கல. தோனி இல்லாத குறைய சென்னை அணி ஒவ்வொரு போட்டியிலுமே சந்தித்து கொண்டும் இருக்காங்க. சோ தோனி தான் இல்ல பிரிவிஸாவது களமிறங்குவாரா அப்படின்ற கேள்வி இருந்துட்டு இருந்தது. ஆனால் பிரிவிஸ் அவர்கள் முழு உடல் தகுதியுடன் தான் இருக்கார் அப்படின்றத சிஎஸ்கே அணியுடைய பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தாரு. சோ ஆகையால பிரிவிஸ் அவர்கள் அணியுடைய 11ல இணைந்து விடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.